பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வேண்டுதலும் உரையாடுதலும். மனிதன் தனது வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து நொடிந்து போய் விடுகின்றான். சில வேளை வீட்டுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும். வேறு சில வேளை குழந்தைகள் நோய்வாய்ப்படுவார்கள், அதனால் கணவர் துக்கத்தில் அகப்பட்டுக் கொள்கிறார். அல்லது சில வேளை மனைவிமார்களே துக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆக துக்கமும் சிரமங்களும் மனிதனுடன் இணைந்தேயுள்ளன. இப்படிப்பட்ட சமயங்களில் அதிகமான மக்கள் துக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றனர். மேலும் டென்ஷன் ஆகி விடுகின்றனர். உணவு மற்றும் குடிப்பை விட்டு விடுகின்றனர். சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பிள்ளைகளையும் வீட்டிலுள்ள மற்ற நபர்களையும் கடிந்து கொள்கிறார்கள். இதுவெல்லாம் சிரமங்களையும் கவலைகளையும் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட சமயங்களில் மனிதன் தைரியத்துடன் இருக்க வேண்டும். இவ்விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயமாகும். அது வந்தே தீரும். இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த சோதனையாகும். அல்லாஹ் தாலா சில சமயம் நிம்மதி மகிழ்ச்சியை தந்தும் சோதிப்பான், சில சமயம் துக்கம் மற்றும் சிரமங்களை கொண்டும் சோதிப்பான். நமக்கு வந்த சிரமமோ ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது, அது வந்துவிட்டது. ஆகவே அதை நீக்கவோ போக்கவோ அல்லாஹ்வின் பக்கமே உள்ளத்தாலும் உயிராலும் முன்னோக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அவனிடம் துஆவும் கேட்க வேண்டும். ஆகவே சிரமங்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமானால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற ஆசை இருக்குமானால் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். சிரமங்களை போக்கக்கூடியதும் ஒரே இறைவனான அல்லாஹ்விடம் இணைக்கக்கூடியதும் துஆ ஒன்று மட்டும்தான். இந்த பாக்கியத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. அமைதியும் நிம்மதியும் துஆவின் மூலமாகவே கிடைக்கும். வேறு எந்த மருந்துகளாலும் வைத்தியத்தாலும் அவற்றை பெறவே முடியாது. குர்ஆன் ஹதீஸில் துஆ வேண்டும்படி மிக அதிகமாக ஆர்வப்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அதனுடைய பொருள், நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே அல்லாஹ்வின் அடியானும் அடிமை பெண்ணும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். வாழ்வில் அது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் அது அருளின் பொக்கிஷமாக ஆகும். மேலும் மறுமை பற்றிய சிந்தனையே இவ்வுலக சிந்தனையை விட சிறந்ததாகும். அந்த சமயத்தில் மனிதன் என்னுடைய எந்த துஆவும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமே என ஆசைப்படுவான். ஏன்னா இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த துஆக்களுடைய பலன் மறுமையில் மிகப்பெரியதாக இருக்குமா. அப்போ அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்தில் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதனுடைய பலன்லாம் இங்கே நான் மிகப்பெரியதாக அடைஞ்சிருப்பேனே அப்படின்றதான். அல்லாஹ் வல்லமையுள்ளவன் ஆவான். அவன் நாடியதை உங்களுக்கு கொடுப்பான். ஆனால் நீங்களோ அறியாமல் நிராசையாகி விடுகின்றீர்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. நமக்கு எது தேவை, எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். நாம தான் நிராசையாயிரும். நம்ம இப்படி ஆயிடுச்சே, இப்படி கஷ்டம் ஏற்படுது, சோதனை ஏற்படுது அப்படின்னு. உண்மை என்னவென்றால் அல்லாஹ் உங்களை மிகவும் நேசிக்கிறான். ஆகவேதான் நன்மைக்கு மாற்றமாக அவன் எதையும் செய்ய மாட்டான். அவன் தமது அடியார்களின் விஷயத்தில் மிகவும் கவனத்துடன் இருப்பான். தமது அடியார்களுக்கு எது பொருத்தமானது என நினைக்கிறானோ அதை அடியார்களுக்கு தருகின்றான். எது பொருத்தமற்றதாக நினைக்கிறானோ அதை தரமாட்டான். இந்த நிலையில் பொருத்தமும் ஏற்றுக்கொள்வதும் அவசியமாகும். அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் வைத்தாலும் அதை பொருந்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஒவ்வொரு நிலையிலும் அவனிடம் துஆ கேட்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஏமாற்றுதலாலும் சூழ்நிலையால் பாதிக்கப்படும் கபருவாசிகளிடமும் பெரியார்களிடம் துஆ கேட்டுவிடக்கூடாது. இவை யாவும் ஷிர்காகும், அல்லாஹ்வின் கோபத்தை தூண்டும் காரியமாகும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கவலைகளை போக்கவோ சிரமங்களை நீக்கவோ சக்தி இல்லை. நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்கிறோம், நீங்கள் நினச்சா முடியும், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரிடமாவது போய் கேட்குறது கூடாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு அடியாரும் அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். காலை மாலை துஆக்களை ஓதும் பழக்கம் உண்டாக்க வேண்டும். மேலும் ஹிஸ்புல் ஆலம் துஆவை தினமும் ஓதி வர வேண்டும். இதில் 7 மஞ்சில்கள் உள்ளன. அதில் தினமும் ஒரு மஞ்சில் ஓத வேண்டும். அதை ஆண்டில் ஒரு தடவையோ அல்லது வாழ்நாளில் ஒரு தடவையோ ஓதிக்கொண்டாலும் பயனில்லாமல்
பயனில்லாமல் இல்லை. அவ்வாறு 5 வேளை தொழுகைகளுக்கு பிறகும், குறிப்பாக ஃபர்லு தொழுகைகளுக்கு பிறகும், தஹஜ்ஜத் தொழுத பிறகும் அல்லாஹ்விற்கு முன்னால் கைகளை ஏந்தி தமக்காகவும் தன் கணவர் மக்களுக்காகவும் அனைத்து நன்மைகளையும் வேண்ட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும். நன்கு ஞாபகம் வைக்கவும், துஆவை விட சிறந்த விஷயம் வேறொன்றும் இல்லை. ஹதீஸில் வந்துள்ளதாவது, துஆ செய்பவர் கெட்டு போகவோ அழிந்து போகவோ மாட்டார். சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய வார்த்தை. மற்றொரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, துஆ அல்லாத வேறெதுவும் விதியை தடுத்து நிறுத்தாது. மேலும் உறவு முறையை பேணி பாதுகாப்பதை தவிர வேறெதுவும் வயதை அதிகரிக்க செய்யாது.